டான் பிக்சர்ஸ் அவங்களுடைய இதுதான் வந்து இப்போ ஆகாஷ். ஸோ இப்போ இந்த ஆகாஷ் ரித்தீஷ்லாம் இதுக்குள்ளே எங்கே வராங்க? ஏன்னா இப்போ விசாகன் வராங்கன்னா, விசாகன் வந்திருக்காருன்னா அவர் வந்து டாஸ்மாக் எம்டியா இருக்கிறாரு. ஏற்கனவே 1000 கோடி ரூபா இருக்குங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அதன் தொடர்ச்சியாக ரைடு நடந்தது. ஓகே, இப்போ இவங்க 2 பேர் எப்படி வந்தாங்க? அதாவது விசாகனுடைய அவரோட சேட்டில் இவருக்கு ஆர்டர் போடுறது யாருன்னு கேட்டால் ரதீஷ். இந்த இவ்வளோ பாட்டில்ஸ் இங்கே வாங்கிக்கிங்க, இவ்வளோ பாட்டில்ஸ் இங்கே வாங்கிக்கிங்கன்னு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் போடுறாரு இவருக்கு. இவர் சொல்கிற மாதிரி இவர் வாங்குறாரு. அவர் வாங்கினதுக்கு உண்டான பணம் எங்கே போனால் செந்தில் பாலாஜி வழியாக இத்தனை நாளாக போயிடுச்சு. இப்போ வேற ஒரு ஆளுக்கு எல்லாம் மாறி மாறி போகுது. இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நான் பல தடவை சொல்லியிருக்கேங்க, சிஎம்க்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃபுல்லாக உதயச்சந்திரனும் அந்த தினேஷ்ன்றவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஒரு சிஎம் அப்படி தான் பண்ணுறாரு. யார் கண்ட்ரோல் இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின், அன்பில் பொய்யாமொழி, ரத்தீஷ், ஆகாஷ், இன்னொரு நாயுடுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, சுஜீர் ரெட்டி, என்னென்னமோ இப்போ எல்லாம் வந்து இந்த அண்ணாநகர் கார்த்திக்கு இது ஒரு சின்ன ஒரு யங்ஸ்டர்ஸோட கும்பல். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ஆட்சியை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பல பேர் சொல்லும் போது அது யாரும் நம்பலை. இப்போ நமக்கே எப்படி இருக்குது, அங்கே இருக்க எல்டர்ஸுக்கு எப்படி இருப்பாங்க? எல்டர்ஸ்னால் நீங்கள் பொன்முடி துரைமுருகன் யோசிக்காதீங்க, ஏன்னா அவங்களாம் சம்பாதிக்கல போயிட்டாங்க. அங்கே உண்மையிலே கட்சிக்காக கஷ்டப்பட்டு, கட்சி தான் நமக்கு வாழ்க்கை, கட்சி தான் நமக்கு லைஃப், ரத்தம் அதுதான் நினைக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்களே. அவங்களுக்கு என்ன கோவம் வரும்னா, தலைவர் கண்ட்ரோலில் இருந்தால் நம்ம போய் பேசலாம்.